ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 9 சீரிஸ்னு ஷிகிமோரி இஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இனுசுகா கிளாஸ்க்கு போகவும் வந்துட்டியா, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு உடம்பு சரியில்லை, ஏன் சொல்லவே இல்லை, நீ செத்துட்டேன்னு நினச்சா தெரியுமா அப்படின்னு சொல்லி நெக்க சொல்லவும், அதான் தான் உயிரோட வந்துட்டேன்ல, பட் ஈசுமி தான் மெசேஜ் பண்ணியிருக்கான், இப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லையா, இன்னைக்கு வராதுனால கிளாஸ்ல நடக்கிறத நோட்ஸ் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஈசுமி இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை, அவன் உன்கிட்ட நோட்ஸ் கேட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி ஷிகிமரி வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறா. அவள் பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட இருந்து பறிச்சுற மாதிரியே ஷிகிமரி ஏன்பா ஏமலை எப்போ பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுறா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நாங்களும் தான் ஈசுமி கூட நல்லாவே பேசிட்டோம், எங்க மேல அவள் டென்ஷனை காட்டலையே அப்படின்னு ஹாச்சிமித்து சொல்றா. எனக்கு உனக்கு எப்படி தோணுது, அவள் எமலை எரிஞ்சதுன்னு விழுறா அப்படின்னு கேட்கவும், இல்ல அவ உன்னை பாராட்டதா செஞ்சா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் போகுது. இனுசுகா ரொம்பவே சூப்பர்ல எப்பவோ ஈசுமியா பாத்துக்கிட்டா, ஈசுமியா அவன் கூடவே தான் சுத்துறா, ரெண்டு பேரும் ஒன்னா லஞ்ச் சாப்பிடுறாங்க. ஈசுமி எதுக்காக அவன் கிட்ட நோட்ஸ் கேட்கணும், என் கிட்ட கேட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆவறா. நான் சொன்னேன் பார்த்தல அப்படின்னு சொல்லி இனுசுகா சொல்றான். இப்போ ஸ்கூல் முடியுது, இனுசுகா நம்ம ஹீரோக்காக நோட்ஸ் கொடுக்க போகவும் நானும் கூட வரவா அப்படின்னு சொல்லி ஷிகிமரி கேட்கறா. அவனும் சரி ஓகேன்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா வீட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாச்சிமிட்சு கேட்கவும், ஹாச்சிமிட்சு இந்த பொறுப்பு நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ தான் அவங்களை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நெகசாகி அவங்களை ஃபாலோ பண்ண சொல்லி ஹாச்சிமிட்சுவை அனுப்பி வைக்கிறா. ஹே ஷிகிமரி, நீ என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் வெறுக்கிறியா அப்படின்னு கேட்க வந்துட்டு, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுருதான். கடைக்கு போகணும்னு ஷிகிமரி சொல்றா. நம்ம ஹீரோட வீட்டுக்கு போறதுனால வெறுங்கையா போக கூடாதுன்னு இது ஹீரோக்கு எது பிடிக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்குவோம். அந்த பிளாக் கலர் தான் ஈசுமிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இனுசுகா சொல்றான். சரி ஓகே, இந்த ரெண்டு பிளேவர்ல எது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்குவோம். கிரேப் பிளேவர் அதுதான் அவனுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றான். ஓ தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு ஷிகிமரி சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது ப்ரோவா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடிடுதா. இப்ப இனுசுகாக்குன்னு தனியா வந்துட்டு அவ சில விஷயங்களை வாங்கியிருக்கா, அதை அவன் கிட்ட கொடுக்குறா. இதே எதுக்கு ஈசுமிக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு அவன் கேட்கவும், அவனுக்கு நான் தனியா வாங்கியிருக்கேன், இது உனக்கு தான், உனக்கும் இது பிடிக்கும்ல அப்படின்னு கொடுக்கவும், அவன் அப்படியே முழிக்கிறான். பிடிக்காதுன்னா விடு, நானே வச்சுக்கிடுதேன் அப்படின்னு பார்க்கவும், இல்ல இல்ல பிடிக்கும் அப்படின்னு அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது, எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு ஹாச்சிமிட்சு வரா. நீ எப்ப எங்களை ஃபாலோ பண்ணி வந்த அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. நான் ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், அது ஒரு ஷிகிமரிய பத்தின சீக்ரெட். ஷிகிமரி, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கால அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்றா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க அண்ணன் ஒண்ணு மதிக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கல அப்படின்னு ஹாச்சிமிட்சு கேட்கறா. ஏப்பா உனக்கு அண்ணன் இருக்கானா அப்படின்னு சொல்லி இனுசுகா கேட்கறான். இனுசுகாவை நீ உன்னோட அண்ணன் மாதிரி நினைக்கிற, அதனாலதான் அவன் சில விஷயங்கள்ல உனக்கு கேர் பண்ணணும் நீ எதிர்பார்க்கற அப்படின்னு சொல்லவும், உண்மையாவ சொல்ற, அதெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. ஹே ஷிகிமரி சொல்லு, வாய்ப்பு இல்ல தானே அப்படின்னு அவன் கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்றா. ஷிகிமரி தயங்கிக்கிட்டே சொல்றதை பார்க்கும்போதே இனுசுகாக்கு புரியுது, அப்படின்னா அவ என்ன ஒரு அண்ணனா தான் பாக்குறா, என்ன வெறுக்கல, நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது எல்லாமே மேட்ச் ஆக தான் செய்யுது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் பேக்ல என்னது சிப்ஸா எனக்கு கொண்டா அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிட்சு கேட்கவும், என்னோட லிட்டில் சிஸ்டர் எனக்காக கொடுத்துருக்கா, நான் இதை ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஹாச்சிமிட்சு ஷிகிமரியை கலாய்க்கவும், அவ செம டென்ஷன் ஆகுவோம். அதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. இனுசுகா எப்பண்டா வருவ அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு நாள் காமிக்கிறாங்க. ஷிகிமரியும் நெகவோ ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. ஈசுமிக்கு உடம்பு சரியாயிடுச்சா, நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் வந்துருவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஷிகிமரி ஹாப்பியா இருக்கா. ஒரு வழியா அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டானா, இதுக்கப்புறம் நீ போனையே பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு வைக்கப்படுறா. காமியா அங்க நின்றுட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அது காமியா தானே, அவ எங்க நின்னாலும் தனியா தெரியறல்ல அப்படின்னு சொல்லி ஷிகிமரி பக்கத்துல பார்த்தா நெக்கவ காணோம். அவ காமியா கிட்ட பேச போயிட்டா. ஹாய் காமியா எப்படி இருக்க, இதுதான் ஷிகிமரி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஷிகிமரியா ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிறா. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்றோம், நீ எங்க கூட வாரியா அப்படின்னு கேட்கும். இவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. சரி பரவாயில்ல விடுப்பா, நீ எப்பவும் பிஸியா தானே இருப்ப, என்னது ஓகேவா அப்படின்னு சொல்லி நெக்கோ ஷாக் ஆகுறா. நெக்கோ ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறா. இப்போ இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஒன்னா ஷாப்பிங் பண்றாங்க. அப்ப போற வழியில வந்துட்டு காமியா பிடிச்ச மாதிரி ஒரு பொம்மை அந்த இடத்துல இருக்கு, இது ரொம்பவும் கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு காமிக்கிறா. இது உங்க கண்ணுக்கு கியூட்டாவா தெரியுது அப்படின்னு நெக்கோ பாக்குறா. ஷிகிமரி அதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. இது என்ன அவ்வளவு காமெடியாவா இருக்கு அப்படின்னு நெக்கோ கேட்கறா. ஷிகிமரிக்கும் காமியாக்கும் நிறைய விஷயங்கள் காமனாவே பிடிச்சிருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே போட்டோ ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டாங்க, வேற லெவல்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ரெஸ்ட் ரூம் போறேன்னு நெக்கோ அங்க இருந்து கிளம்பிடுதா. இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு கேமை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமியா இவளை கூட்டிட்டு போறா. அம்மா இதை எப்படி விளையாடணும்னு தெரியுமா அப்படின்னு காமியா கேட்கவும், இந்த பட்டன் அழுத்தி இந்த ஆர்மை வச்சு கேட்ச் பண்ண அப்படின்னு ஷிகிமரி சொல்றா. காமியாவால அதை கேட்ச் பண்ண முடியல, நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஷிகிமரி ட்ரை பண்ணி நிறைய சாக்லேட்ஸ் வின் பண்றா. இந்த இது உனக்கு தான் அப்படின்னு காமியா கிட்ட கொடுக்குவோம். ஆனா நீ தானே இதை ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி காமியா கேட்குவோம். நீ எனக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்க, இதை நான் விளையாண்டதே உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஷிகிமரி கொடுக்கவும், அவ கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறா. சரி ஓகே நான் இதை வாங்கிக்கிறேன், பட் நான் பதிலுக்கு நானும் உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கேட்குவோம். ஷிகிமரி கொஞ்சம் யோசிக்கிறா. நெகசாக்கி வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. காமியா ஒரு பொம்மையை வின் பண்ணி ஷிகிமரி கொடுத்துருக்கா. இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்னு நெகசாக்கி ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. சாரி இன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி காமியா கிளம்புறா. நெகசாக்கி நீ அவளை வெளியே கூப்பிடுறது வேஸ்ட் தான், காமியா யார் கூடயுமே வெளியே போக மாட்டா, அவ தனியா தான் மோஸ்ட்லி இருப்பா அப்படின்னு சில பொண்ணுங்க நெக்கோ கிட்ட சொல்றாங்க. காமியா ஏன் எப்பவும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நெக்கோ யோசிக்கிறா. ஆனா காமியா இப்ப ரொம்பவும் ஹாப்பியா இருக்கிறதா பாக்குறா. ஹே गाइस
காய்ஸ் நான் வந்துட்டேன். ஆமா நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கணத்தை தான் ஜெயிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்குறா. இப்போ ஒரு பாஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு அவங்க போறாங்க. ஆல்ரெடி அங்க ரெண்டு பொண்ணுங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹே இது எங்களோட இடம், நாங்க ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லுவோம். நாங்களும் இந்த டைத்துக்கு தான் புக் பண்ணோம்னு காமியா சொல்றா. நாங்க தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லப்போ சரி நீ உங்க கிளம்ப போறாங்க. சரி எப்படினாலும் தனியா விளையாடுறது போர் அடிக்கும், நம்ம ரெண்டு பேர் டீமுக்கு ஒரு மேட்ச் வச்சுக்கிடலாம் அப்படின்னு மாஸ்க் போட்டு பொண்ணு சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஷிக்கிமோரி சொல்றா. என்ன தோத்து போயிருவீங்கன்னு உங்களுக்கு ரொம்பவோ பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், ஓ அப்படியா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரியோ காமியாவும் ரெடி ஆகுறாங்க. நான் அம்பையரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நெகசாக்கி தனியா நிக்கிறா. நாங்க நேஷனல்ஸ் வரைக்கும் போயிருக்கோம், எங்களை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவா சொல்றா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவங்க சைடு கோல் போட்டுதாங்க. மாஸ்க் போட்ட பொண்ணு கையில பால் இருக்கு. டக்குனு அதை காமியா அப்படிங்க ஷிக்கிமோரிட்ட கொடுக்கும்போது ஷிக்கிமோரியே திரும்பவும் கோல் போடுறா. இப்படியே ஷிக்கிமோரியோ காமியாவும் தான் மாத்தி மாத்தி கோல் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சூப்பரா எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்களே ஆச்சரியமா பாக்குறாங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இவ்வளவு சூப்பரா விளையாடுறீங்க, நீங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நீங்க லெவல் மாதிரி வேற லெவல்ல விளையாடுங்க, இந்த மொமெண்ட்ஸ் மறக்க கூடாது, கண்டிப்பா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே இப்போ ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஷிக்கிமோரி வேற ரோட்ல போறா அப்படிங்கிறதுனால சரி ஷிக்கிமோரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நிக்க சொல்றா. சரி நம்ம கிளம்பி போவோம். காமியா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் ஷிக்கிமோரி அப்படியே ஷாக்ல இருக்கா. ஒன்னா விளையாடி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிருக்கோம், இதுவே ஃப்ரெண்ட்ஸ் தானே நிக்க சொல்ல வருவோம், கொஞ்சம் வாய மூடுறியா அப்படின்னு காமியா வாய மூடுறா. கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், எனக்கும் அதுல ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரி சொல்றா. காமியா நீ ரொம்பவே மாறிட்ட, மிந்திலாம் ஒரு மாதிரி சோகமாவே இருப்ப, ஆனா இப்போ உன்கிட்ட இருக்கிற ஸ்மைல் அது ரொம்பவும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டுது, உன்கிட்ட நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நெக்கா சொல்றா. நெக்கசாக்கி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு காமியா சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னு கேக்குறா. நிறைய டைம் நீ என்ன வெளியே கூப்பிட்டுருக்க, நான் வரல அப்படின்னு காமியா சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும் விடு, சாரி கேட்கணும்னா நான் தான் கேட்கணும், நான் தான் உன்னை தேவையில்லாம அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ ரொம்பவும் நல்ல பொண்ணுன்னு காமியா சொல்லுவோம். நல்ல பொண்ணுன்னா அது நீ தான் அப்படின்னு சொல்லி நெக்கா சொல்லவுமே நம்ம ஹீரோ சொன்னதோ ஷிக்கிமோரி சொன்னதும் தான் காமியாக்கு ஞாபகம் வருது. நான் அதிகமா வெளியே கூப்பிட்டதே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு நெக்கா சொல்லுவோம். சரி இப்போ என்ன வேணா கேளு, நான் பதில் சொல்றேன்னு சொல்லுவோம். என்ன வேணாலுமா அப்படின்னு கேட்கவும், நீ கேட்கிற கேள்வியை பொறுத்து அப்படின்னு காமியா சொல்றா. உனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும், இதையா நீ கேட்கிற, உண்மையை சொல்ல போனா எனக்கு அவ்வளவா ஸ்வீட்ஸ் பிடிக்காது அப்படின்னு காமியா சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு நெகசாக்கி கேட்கிறா. உனக்கு ஸ்வீட்ஸ் தானே பிடிக்கும் அப்படின்னு கேட்கவும், இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பியா. வேற என்ன கேட்கறது அப்படின்னு அவ யோசிச்சுட்டே வந்துட்டு, ஆமா உனக்கு ஈசுமியா தெரியுமா, இந்த ஷிக்கிமோரியே ஈசுமியா தான் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, உன் கூட கூட அந்த லைப்ரரியில உட்காந்து அன்னைக்கு பேசிட்டு இருந்தானே அப்படின்னு நெகா வந்து பேசிக்கிட்டே காமியாவை பார்க்கும்போது காமியா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. காமியா எப்போ ஸ்மைல் பண்ணாலுமே அது ஃபேக்கா தான் இருக்கும், அவளோட சோகத்தை மறைக்கிற மாதிரி தான் அவ ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பா. அதை நெகோ நோட்டீஸ் பண்ணிருக்கா. காமியா நீ மாறிட்ட, மிந்தி ரொம்பவும் சோகமா இருப்ப, ஆனா இப்போ உன்னோட ஸ்மைல்ல ஹாப்பினஸ் தெரியுது, நீ யாரையாச்சும் லவ் பண்றியா அப்படின்னு அவ கேட்கவும், இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க என்னோட ஃபீலிங்ஸை நான் ஏத்துக்கிடணும், என் மனசு சொல்றதை நான் கேட்கணும்னு சொல்லி, இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது, பட் கண்டிப்பா ஒரு நாள் உன்கிட்ட சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு காமியா சொல்றா. அச்சோ ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஓடுறாங்க. காமியா இந்த தனிமையிலே இருப்பா, பட் இப்போ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்றா அப்படிங்கறத காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.